உனக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போகணுமா சொல்லிட்டு போ, என்கிட்ட கதை விட்டு போகாது. நான் வேறு எதில் சொல்லுவேன், பட் கதை விட்டு போகாது சார். நான் ஏடியா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன் சார். ஆஃப்டர் 4 நாளில் ஒரு 8 ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் சார். நான் போய் நார்மலாக உட்காந்து கான்ஃபிடென்ட்டாக பேசினாலே என்னை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இவனடா கான்ஃபிடென்ட்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்துட்டாங்க. அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு, அவனடா அஜித் மாதிரி வந்து உட்காந்துருக்கான் சேரில், அவனடா நமக்குலாம் செட் ஆக மாட்டான்டா அனுப்பிச்சிட்டாங்க. நிஜமா சார், இதெல்லாம் அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் 8 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஃபைனலிஸ்ட் 4 அண்ட் நீங்கள் எது சொன்னாலும் நான் ஒர்க் பண்ண போகிறேன். தட் இஸ் மை ஜாப். பட் என்னை ஏன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும்? நான் வந்து உங்ககிட்ட அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் மை ஜாப்? டு ஒர்க் ஃபார் யூ, அவ்வளோதானே இது. ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கல சார். ஐ டென்ட் ஒர்க். அப்புறம் ஐ டென்ட் ஒர்க் ஆஸ் அசிஸ்டன்ட். நான் அதுக்கப்புறம் எனக்கு முருகதாஸ் சார் மட்டும் எனக்கு இது கொடுத்தாரு, உடனே சேர்த்துக்கிட்டார் என்ன. அப்புறம் ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை சார். நான் சொல்லிட்டேன் இவ்வளோ பண்ணியிருக்கேங்க, இல்லாட்டி இதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அவங்க சேர்த்துட்டார். ஒரு 3 months கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் பீங் இது எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ வென் ஐ வாண்டட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஐ வாண்டட் டு கிவ் வாட் ஐ ஆக்சுவலி ஃபெல்ட். என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. அது உங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்காதுன்றதை விட சார் அது இது கொடுத்தாரு, உடனே சேர்த்துக்கிட்டார் என்ன. அப்புறம் ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை சார். நான் சொல்லிட்டேன் இவ்வளோ பண்ணியிருக்கேங்க, இல்லாட்டி இதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அவங்க சேர்த்துட்டார். ஒரு 3 months கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் பீங் இது எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ வென் ஐ வாண்டட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஐ வாண்டட் டு கிவ் வாட் ஐ ஆக்சுவலி ஃபெல்ட். என்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. அது உங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்காதுன்றதை விட சார் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ரைட்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ன்றது ஐ பிலீவ் இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் சார். அதாவது உங்கள் ஈகோஸ் இது எல்லாமே செருப்பை கட்டி வச்சுட்டு மாதிரி ரைட்டர்ஸ் ரூம்குள்ளே வந்துடணும். பிகாஸ் யூ கோன் டிஸ்கஸ் அபவுட் அ ஃபிலிம் தட் இஸ் கோன் கம் அவுட். நாளைக்கு அது நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருக்குமே மரியாதை. அது நல்லா இல்லைன்னா நம்மளை கழுவி ஊற்ற போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை நான் வந்து அவங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதோ, அவங்க என்கிட்ட எல்லாத்துக்கும் போடுறதுமே there's no point. ஸோ ஒன் திங் ஐ டிசைடட் இஸ், உனக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போகணுமா சொல்லிட்டு போ, என்கிட்ட கதை விட்டு போகாது. நான் வேறு எதில் சொல்லுவேன், பட் கதை விட்டு போகாது.